ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் திலகத்திற்கு புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் என்று பெயர் வைத்திருக்கலாம். மக்கள் திலகம் வீட்டையும் மலர்களையும் பற்றி பார்ப்போம். பூவைக்க பூக்கள் சொந்தம்மா, பூவுக்கும் தேனுக்கும் பூச்செந்தும் போதைக்கும் ஏக்கள் சொந்தம்மா. திலகம் வீட்டில் கார்டனை சரி செய்வதற்கு, மேற்பார்வை செய்வதற்கு ஏராளமான தொழிலாளர்கள் இருந்தார்கள். அதில் தோட்டக்கலை பயின்ற ஒருவரை நியமித்திருக்கார் மேனேஜராக. அவருடைய மேற்பார்வையில் அதில் பூக்கள், பழங்கள், காய்கறிகள், மற்ற எல்லாமே விளைவிக்கக்கூடிய இடங்கள் அவருடைய தோட்டத்தில் இருந்தது. மக்கள் திலகம் பூஜை அறையில் தன் தாயின் படம் முன்பு நின்று முடிவெடுப்பார். வெளியே ஒரு கோயில் கட்டி வைத்திருக்கிறார். அதில் வெளியே செல்லும்போது அங்கே நின்று வணங்கிவிட்டு செல்வார். பார்வையாளர்கள் தங்கும் இடம். மக்கள் திலகம் நீச்சல் பயிற்சி செய்வதற்கு அழகான நீச்சல் குளங்களும், உடற்பயிற்சி செய்வதற்கு உடற்பயிற்சி கூடங்களும் இருக்கிறது. நிலவரையில் புத்தக நிலையமும் வைத்திருக்கிறார், நூல் நிலை. மக்கள் திலகம் மீன் பிரியர், கருவாட்டு பிரியர். அதனால் இங்கே ஒரு மீன் வளர்க்கும் குளம் உள்ளது. அதை பராமரிக்க சிறந்த ஆட்களை வைத்திருக்கிறார். அதே போல் ராமாவரம் தோட்டத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே மிக மகிழ்ச்சியாக வேலை செய்வார்கள். அவர்களுக்கு போதும் என்ற அளவுக்கு மக்கள் திலகம் சம்பளம் தருகிறார். அதே போன்று தவறு செய்ய பட்சத்தில் அவரை கூப்பிட்டு சமாதானம்லாம் செய்ய மாட்டார். நீ செஞ்சது தவறு தானே அப்படின்னு சொல்லி அவனை கண்டித்து அனுப்பிவிடுவார். நீ வேணாம் வேலைக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சம்பளம் மாதம் மாதம் அவங்க வீட்டுக்கு கரெக்டாக போயிடும். அவன் இந்த உளைச்சல்லி வேலை செய்யாமல் நம்ம சம்பளம் வாங்குறோமே அப்படின்னு நினச்சி அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். இதுதான் மக்கள் திலகத்தின் தீர்ப்பு. பனியாலே என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே, பொழுதும் விடிந்தது கதிராலே, சுகம் பொங்கின கள்ளமலர் சிரிப்பிலே, கண்களின் அழைப்பிலே, கன்னி மனம் சேர்ந்ததம்மா காதல் பாட வகுப்பிலே. சிறந்த பூ என்ன பூ? ரோஜா பூ. தாமரைப்பூ இல்லம்மா. பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? அன்பு. கரெக்ட்.
சடையில் வைத்து பின்னும் பூ என்ன பூ? பூ. பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ. பூவிலே சிறந்த பூ என்ன பூ? அன்பு. பூவும் காத்தும் சேரும் போது வாசம் வருகிறது. நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது. நல்ல நல்ல நேரம் நம்மை வந்து சேரும். முத்து முத்து தீபம் நித்தம் ஒளி வீசும். அந்த வானம் வாழ்த்தும். பூவும் காத்தும் சேரும் போது வாசம் வருகிறது. நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது. ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் திலகத்திற்காக பாடல்களினால் பந்தலிட்டு மலர்களினால் தோரணம் போட்டு மகிழ்வித்திருக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்கள் திலகம் மன்னாதி மன்னனாக வாழ்ந்தவர் மெரினா கடற்கரையில் அமைதியாக துயில் கொண்டு இருக்கிறார். அவர் ஆன்மா சாந்திடைய இறைவனை வேண்டுகிறோம். நன்றி.